ஓபிஎஸ் கோட்டையிலே விழுந்து ஓட்டை அடித்து ஆடிய எடப்பாடி அதிர்ச்சியில் ஓபிஎஸ் மகிழ்ச்சியில் எடப்பாடி தரப்பினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்க்குறீங்க நண்பா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு காலத்தில் மிக மிக ஒரு முக்கியமான தலைவராக அறியப்பட்டவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் இன்று அதிமுகவிற்கும் அவருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அதே போல அதிமுகவர் யாருமே தற்போது ஓபிஎஸ் பின்னால் கிடையாது அப்படின்னே கூட ஒரு காலத்தில் தர்மயுத்தம் நடத்தினார். அதன் பின்பு ஓபிஎஸ்க்கு இருந்த செல்வாக்கு என்பது மிகப்பெரிய அளவில் இருந்தது. அதன் காரணமாகத்தான் அதிமுகவிலே ஒரு ஒருங்கிணைப்பாளர் பதவி, இணையொரு பதவி எல்லாம் உருவாக்கப்பட்டது. அடுத்து ஓபிஎஸ் அதிமுகவிற்கு செய்த சில பிரச்சனைகளின் காரணமாகத்தான் பொதுக்குழு உறுப்பினர் மூலமாக நீக்கப்படுகிறார். நீக்கப்பட்டதிலிருந்து எடப்பாடியை அழித்தே தீர்வின கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள். இன்று வரைக்கும் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் எந்த விதமான வேலைப்பாடுகளும் செய்யாமல், எந்த ஒரு கட்சியும் ஆரம்பிக்காமல், தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தான் எடப்பாடியை அழித்தே ஆக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருப்பால் தான் தற்சமயம் ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய அனைவருமே மாற்றுக் கட்சியை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படித்தான் நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400க்கும் மேற்பட்டோர் அதிமுகவிலே தன்னை மீண்டும் தாய் கழகத்தில் கள்ளக்கடிப்பு இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலும் அதிமுகவின் சார்பாகவும் வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் சொந்த தொகுதியான போடியில் அவரது மிக நெருக்கமான ஆதரவாளர்களை எடப்பாடி பழனிசாமி தரப்பு தன் பக்கம் இழுத்து வருகிறது. ஓபிஎஸ் தரப்புக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓ பன்னீர்செல்வம் மேற்கொள்ளும் சுற்றுப்பயணங்கள், மக்கள் சந்திப்புகள் என அவர் செல்லும் இடமெல்லாம் நிழல் போல கூடவே இருப்பவர் தான் திருப்பதி அப்படிங்கிறார். ஓபிஎஸ்ஸின் தீவிர விசுவாசியாக கருதப்பட்ட இவர் சமீபத்தில் ஓபிஎஸ் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திலும் கலந்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் ஓபிஎஸ்ஸின் தீவிர ஆதரவாளரான திருப்பதி திடீரென தனது நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டிருக்கிறாராம். திருப்பதி தலைமையில் சுமார் 400 பேர் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலே தங்களை மீண்டும் அதிமுகவிலே இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சொந்த தொகுதியிலே மிக முக்கிய நிர்வாகி ஒருவரை எடப்பாடி பழனிசாமி தரப்பு தன் பக்கம் இழுத்திருப்பதும் தேனி மாவட்ட அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த திடீர் அரசியல் மாற்றத்தால் ஓபிஎஸ் தரப்பு கடும் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்குமே, அதாவது சொந்த தொகுதியில் கூட அவருடைய ஆதரவாளர்களை தன் பக்கம் இழுத்து வைக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகும். ஓபிஎஸ் அவர்கள் இதுவரைக்கும் எப்படி இருந்தார் அப்படிங்கிறது முக்கியமில்லை. இனிமேல் அரசியலிலே ஓபிஎஸ் இல்லாத ஒரு நிலைமைதான் தற்சமயம் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்கள் அனைவருக்குமே தெரியும். ஓபிஎஸ்க்கு இந்த நிலைமை ஏன் ஏற்பட்டது, ஓபிஎஸ்ஆல் ஏன் இதற்கு மேல் ஜெயிக்க முடியாதா, அதிமுகவுக்குள்ளே வர முடியாதா அப்படிங்கிற அனைத்து விதமான தகவலுமே அதிமுக கூடிய அனைத்து தொண்டர்களுக்குமே தெரியும். ஓபிஎஸ் செய்த அந்த வேலைகள் தான், அதாவது அதிமுகவை அழிக்க வேண்டும் நினைத்த அந்த வேலைகள் தான் தற்சமயம் ஓபிஎஸ் உடைய அழிவு பாதைக்கு முக்கிய காரணம் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடலாம். அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.